வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ராவில் பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருந்தேன், அதில் 4 டைப் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஆல்ரெடி பார்ட் 1ல் 4 டைப் பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது டைப். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். x பவர் n ப்ளஸ் 1/x பவர் n ஈக்குவல் டு a அப்படின்னு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? x பவர் 3n ப்ளஸ் 1/x பவர் 3n ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், என்னன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 3n இருக்கா? சொட புரிஞ்சா? இங்கே n, இங்கே என்ன இருக்குது, 3n இருக்குது. ஸோ அப்போ இதோட இது எத்தனை டைம்ஸு? 3 டைம்ஸாக இருக்கா? ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பவரை விட இங்கே எத்தனை டைம்ஸாக இருக்குது? 3 டைம்ஸாக இருக்குது. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. சொட புரிஞ்சா? இங்கே கொடுத்துருக்க பவரை விட இங்கே எத்தனை டைம்ஸுப்பா இருக்குது? இங்கே என்னன்னா இங்கே 3n. எதுவுமே இல்லை, இங்கே 1 இருக்கிறதானே அர்த்தம். சரியா? அப்போ 1ஓட 3 டைம்ஸ் தானே 3. அப்போ 3 டைம்ஸாக இருக்கா? இது மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா என்ன ஷார்ட்கட்னா, முக்கியமாக இங்கே என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்துங்க, ப்ளஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, இங்கே கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு க்யூப் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க நம்பரோட க்யூப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நம்பரோட 3 டைம்ஸ் எடுத்துக்கணும், 3 மடங்கு. சொட புரிஞ்சா? இந்த நம்பரோட க்யூபு இந்த நம்பரோட 3 மடங்கு, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்ம ஆன்சர். இதுதான் நம்மளோட ஷார்ட்கட். சொட புரிஞ்சா? ஆக்சுவலாக என்னது, இங்கே இருக்கிற பவரோட இங்கே 3 டைம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட க்யூபு இதோட 3 டைம்ஸு. ஸோ 3 டைம்ஸ் என்னது, 3 மடங்கு. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர். அப்போ ஏவோட க்யூப் என்ன வரும்? ஏ க்யூப். சொல்ல புரிஞ்சா? ஏவோட க்யூபு ஏ க்யூப். ஏவோட 3 டைம்ஸ் என்ன வரும்? 3n வருமா? ஏவோட க்யூபு ஏ க்யூபு, ஏவோட 3 டைம்ஸ் என்ன வரும்? 3a. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன? ஏ க்யூப் மைனஸ் 3a. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் கவனிங்க. x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 3 அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப். இங்கே எதுவுமே பவர்லாம் என்ன இருக்குதா அர்த்தம்? 1 இருக்குதா அர்த்தமா? இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா அர்த்தம். அப்போ இந்த 1ஓட 3 டைம்ஸ் தானே இங்கே 3. அப்போ இங்கே இருக்கிற பவரை விட இங்கே என்னவா இருக்குது? 3 டைம்ஸாக இருக்கா? இப்படி 3 டைம்ஸாக இருந்தால் என்னப்பா ஷார்ட்கட் சொன்னோம்? இங்கே இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்? க்யூப் பண்ணணுமா? அப்போ 3ஐ க்யூப் பண்ண என்ன வரும்? 27. சொல்ல புரிஞ்சா? 3ஐ க்யூப் பண்ண என்ன வரும்? 27. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? க்யூப் அதோட 3 டைம்ஸ். அப்போ 3ஓட 3 டைம்ஸ் என்ன? 3 × 3 என்ன வரும்? 9 வரும். சொல்ல புரிஞ்சா? 3 × 3 என்ன வரும்? 9. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்னப்பா ஆன்சர் வரும்? 18. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ண நம்ம ஆன்சர் என்ன? 18. இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் கவனிங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? x² ப்ளஸ் 1/x² ஈக்குவல் டு 5. இங்கே என்ன இருக்குது? x பவர் 6 ப்ளஸ் 1/x பவர் 6 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? அப்போ 2ஓட 3 டைம்ஸ் என்ன? 6. சொல்ல புரிஞ்சா? ஆக்சுவலாக முன்னாடி கொஷினில் பாருங்கள், இங்கே 1. ஸோ 1ஓட 3 டைம்ஸ் 3. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஓட 3 டைம்ஸ் என்னப்பா? 6 தானே? ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இதோட 3 டைம்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? க்யூப் பண்ணி 3 டைம்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த 5ஐ க்யூப் பண்ண என்ன வரும்? 125. 5ஓட 3 டைம்ஸ் என்ன வரும்? 15. சொல்ல புரிஞ்சா? 5ஓட க்யூபு 125, 5 × 3 என்ன வரும்? 15. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்ம ஆன்சர் என்ன வரும்? 110. அப்போ நம்ம ஆன்சர் எவ்வளோ? 110. அதே மாதிரி இந்த சம் பாருங்கள். x பவர் 3 ப்ளஸ் 1/x பவர் 3 ஈக்குவல் டு 6. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? x பவர் 9 ப்ளஸ் 1/x பவர் 9. ஒன்றும் இல்லை, 3ஓட 3 டைம்ஸ் என்னப்பா வரும்? 9 தானே? ஏன்னா இங்கே என்ன பவர் வேணால் இருக்கலாம், ஜஸ்ட் ஆனால் இங்கே என்ன இருக்குது? 3 டைம்ஸாக இருக்கா? ஸோ அப்போ நம்ம என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? ஏன்னா 3ஓட 3 டைம்ஸ் ஆனால் 9. சரி, அப்போ என்ன ஷார்ட்கட்டு? க்யூபு மைனஸ் 3 டைம்ஸ். 6ஓட க்யூப் என்ன? 216. 6ஓட க்யூப் வந்து 216. ஸோ 6 × 3 என்ன வரும்? ஏன்னா 6ஓட 3 டைம்ஸ் என்ன? ஸோ 6 × 3 என்ன வரும்? 18. ஸோ 6 × 3 என்ன வரும்? 18. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 198.
8. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 198. சரியா? சரி, நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் 6. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் 6. இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. சொல்ல புரிஞ்சா? இந்த சம்மில் டைப் 6ல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் பாருங்கள். போன கொஷின் என்ன பார்த்தோம்? எக்ஸ் ப்ளஸ் 1/x இது கொடுத்துருவான். கொடுத்துட்டு இந்த க்யூப் கேட்டாங்களா? சொல்ல புரியுதா? எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துட்டு ஆக்சுவலாக இங்கே என்னது பவர் 1 கொடுத்துருவான். இதோட இங்கே என்ன கேட்டிருந்தாங்க? 3 டைம்ஸ். ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே கவனிங்க. இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள். போன வாட்டி இங்கே 1 டைமாக இருந்துச்சுன்னா 3 டைம் என்னன்னு கேட்டிருந்தாங்களா? ஆனால் இந்த கொஷினில் பாருங்கள் அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 1 டைம் ஆக்சுவலாக என்னது 3 டைம் கொடுத்துட்டு 1 டைம் என்னன்னு கேட்குறான். சொல்ல புரிஞ்சா? 3 டைம் கொடுத்துட்டு 1 டைம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இது மாதிரி வரும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து போங்க. ரிவர்ஸில் கேட்டாங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போங்க. ஸோ எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? 1 டைம் கொடுத்து 3 டைம்ஸ் கொடுத்தா என்னப்பா ஷார்ட்கட் சொன்னோம்? 1 டைம் கொடுத்து 3 டைம் கொடுத்தா என்ன பண்ணணும்? க்யூபை பண்ணி -3 டைம்ஸ். சொல்ல புரிஞ்சில? க்யூபை பண்ணி -3 டைம்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன பண்ணணும்? க்யூபை பண்ணி 3 டைம்ஸ் எடுங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த ஆன்சர் வருதோ அதான் உங்கள் ஆன்சர். சொல்ல புரிஞ்சா? ஆப்ஷனை க்யூப் பண்ணி -3 டைம்ஸ் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷனுக்கு இந்த ஆன்சர் வருதோ அதான் உங்கள் ஆன்சர். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு 3யா? ஸோ 3யை க்யூப் பண்ணால் என்ன வரும்? 27. 3ல் 3 டைம்ஸ் என்னப்பா வரும்? என்ன வரும்? 3ல் 3 டைம்ஸ் 9 வரும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 18. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 52. அப்போ இது நம்ம ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் இங்கே கவனிங்க. அப்போ 4ரை க்யூப் பண்ணால் என்ன வரும்? 64. சொல்ல புரிஞ்சா? 4ரை க்யூப் பண்ணால் 64. அந்த 4ல் 3 டைம்ஸ் எவ்வளோ வரும்? 12. 4ரை க்யூப் பண்ணால் 64. 4ல் 3 டைம்ஸ் எவ்வளோ? 12. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்களா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன? 52. அப்போ இந்த 52 தானே இங்கே இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் என்ன? பி. ஒன்றும் இல்லை, இந்த டைப் 6 மட்டும் ரிவர்ஸில் கேட்கும்போது என்ன பண்ணுங்கள்? ஆப்ஷன்லேருந்து போங்க. எந்த ஆப்ஷனை க்யூப் பண்ணி -3 டைம்ஸ் பண்ணால் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வருதோ அதான் உங்கள் ஆன்சர். சரியா? அதே மாதிரி இந்த கொஷின் கவனிங்க. x⁻3 + 1/x⁻3 = 18. அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? x + 1/x. எதுவுமே இல்லை, இங்கே என்ன இருக்கதா பார்த்தோம்? என்ன இருக்கதா அர்த்தம்? 1. இப்போ இதோட 3 டைம்ஸ் தானே. ஸோ அப்போ ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ண சொன்னால் ஆப்ஷன்லேருந்து. ஸோ என்ன பண்ணணும்? க்யூப் பண்ணி -3 டைம்ஸ். சரியா? அப்போ இந்த 3யை க்யூப் பண்ணால் என்ன வரும்? 27. இந்த 3ல் 3 டைம்ஸ் என்ன வரும்? 9. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்னப்பா வரும்? 18. அப்போ இங்கேயும் 18, இங்கேயும் 18. அப்போ நம்மளுக்கு என்னது? ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் வந்துருச்சு. சரியா? ஸோ எந்த ஆப்ஷனுக்கு க்யூப் பண்ணி 3 டைம்ஸ் பண்ண ஆன்சர் வருமோ அதான் உங்கள் ஆன்சர். சரியா? இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். x⁻6 + 1/x⁻6 = 110. அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? x² + 1/x². ஒன்றும் இல்லை, போன வாட்டி இங்கே 3 இங்கே 1 இருந்துச்சு, இங்கே 2 இங்கே 6 இருக்குது. ஏன்னா 2ஓட 3 டைம்ஸ் தானே 6. ஸோ இப்படி வந்தாலும் என்ன சொல்லியிருக்கோம்? க்யூப் பண்ணி -3 டைம்ஸ். அப்போ 4ரை க்யூப் பண்ண என்ன வரும்? 64. 4ல் 3 டைம்ஸ் என்ன வரும்? 12. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்னப்பா வரும்? 52. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 110. அப்போ இது நம்ம ஆன்சர் இல்லை. 3யை க்யூப் பண்ண என்ன வரும்? 27. 3ல் 3 டைம்ஸ் எவ்வளோ? 9. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 18. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 110. அப்போ இதுவும் நம்ம ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட்டு 5 பாருங்கள். ஸோ 5வை க்யூப் பண்ண என்ன வரும்? 125 மைனஸ் அந்த 5ல் 3 டைம்ஸ் என்னப்பா வரும்? 15. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 110. அப்போ இந்த 110 தானே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர் எது? ஆப்ஷன் சி. சரி, நம்ம நெக்ஸ்ட் மாடல் போயிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப் 7. சரியா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப் 7. ஸோ நம்ம டைப் 5க்கும் டைப் 7க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ப்ளஸ்ன்னு இருந்திருக்கும், இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அங்கே ப்ளஸ் இருந்துச்சா, இங்கே என்ன இருக்குது? மைனஸ். அதே மாதிரி இங்கே என்னது? எதுவுமே இல்லை, 1 இருக்குதா அர்த்தமா? ஸோ இங்கே 1 டைம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? 3 டைம்ஸ். ஸோ டைப் 5 அதானே கொடுத்துருந்தாங்க.
1 டைம் கொடுத்துட்டு என்னப்பா கேட்டிருந்தாங்க 3 டைம்ஸு. பட் அங்கே ப்ளஸில் இருந்துச்சு, இங்கே எதில் இருந்துச்சு, மைனஸில் இருந்துச்சு. அப்போ சின்ன சைன் தானே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நீங்களும் ப்ராசஸில் என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ டைப் ஃபைல் என்ன பண்ணணும், க்யூப் பண்ணுவீங்களா, இங்கே கொடுத்துருக்க ஆன்சரை க்யூப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் என்ன பண்ணுவீங்க, 3 டைம்ஸ் எடுப்பீங்க. டைப் ஃபைல் தானே பண்ணீங்க, இதுக்கு வந்து க்யூப் பண்ணுவீங்க, இதுக்கு 3 டைம்ஸ். அங்கே என்ன போட்டிங்க, மைனஸ் போட்டிங்களா, அங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். சொல்ல புரிஞ்சா, ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பவர் கொடுத்துட்டு ஆக்சுவலாக 1 டைம் கொடுத்துட்டு 3 டைம்ஸ் கேட்குறாங்களா, அப்போ அங்கே ப்ளஸ் போடும்போது மைனஸ் போட்டிங்களா, இங்கே மைனஸ் போட்டதுனால என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன, க்யூப் பண்ணி 3 டைம்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ ஏவை க்யூப் பண்ண என்னப்பா வரும், ஏ க்யூப் ப்ளஸ் ஏவோட 3 டைம்ஸ் என்ன வரும், 3a. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். நம்ம கொஷினுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே கவனிங்க, எக்ஸ் மைனஸ் 1/xஆ, எதுவுமே இல்லைன்னா என்னக்கு தான் அர்த்தம், 1. அப்போ இங்கே 1 டைம் கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 3 டைம்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன ஷார்ட்கட் சொன்னோம், க்யூப் பண்ணி என்ன பண்ணணும், ப்ளஸ் 3 டைம்ஸ். க்யூப் பண்ணி என்னப்பா பண்ணணும், ப்ளஸ் 3 டைம்ஸ். அப்போ 3ஐ க்யூப் பண்ண என்ன வரும், 27. அப்போ 3யோட 3 டைம்ஸ் என்ன, 3 × 3 என்ன வரும், 9. அப்போ 27 + 9 என்ன வரும், 36. அப்போ நம்ம ஆன்சர் என்ன, 36. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், x² - 1/x² = 4. அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, x⁴ - 1/x⁴. எப்படி இருந்தாலும் அதானே, 2 கொடுத்துட்டு 2வோட 3 டைம்ஸ் தானேப்பா 6. ஏன்னா இங்கே பவர் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே 2 கொடுத்துட்டு அதோட 3 டைம்ஸா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஷார்ட்கட் பண்ணணும், என்ன பார்த்தோம், க்யூபு பண்ணி 3 டைம்ஸ். அப்போ 4ஓட க்யூப் என்ன, 64. அப்போ 4 × 3, ஏன்னா 3 டைம்ஸ் என்ன, இப்போ 4 × 3 என்ன வரும், 12. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும், 76. க்யூப் பண்ணி 3 டைம்ஸு ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எதுவுமே இல்லைன்னா இருக்கிறத 1. ஸோ இப்போ இங்கே 1 கொடுத்துனே கேட்டிருக்காங்க, 3 டைம்ஸ் தானே, அதே தானே, சேம் தானே. அப்போ என்ன பண்ணீங்க, க்யூப். அப்போ 5ஓட க்யூப் என்ன, 125. 5ஓட க்யூப் 125வா. அப்போ 5ல் 3 டைம்ஸ் என்னப்பா இருக்கும், 15. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஆன்சர் எவ்வளோ, 140. அப்போ நம்ம ஆன்சர் எவ்வளோ வரும், 140. சரி நெக்ஸ்ட் மாடல் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்து டைப் 8. இப்போ நம்ம டைப் 7 பார்த்தோம்ல, அதை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. சொல்ல புரிஞ்சா, இந்த டைப் 8 என்னது, நம்ம டைப் 7 ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே 3 டைம்ஸ் கொடுத்துட்டு 1 டைம். ஸோ நம்ம டைப் 7ல் பார்த்தீங்களா, டைப் 7 என்ன பார்த்தோம், இந்த 1 டைம் கொடுத்துட்டு 3 டைம்ஸ் கேட்டிருந்தாங்களா டைப் 7ல். இதே டைப் 8ல் பாருங்கள், 3 டைம்ஸ் கொடுத்துட்டு 1 டைம்ஸ். ஏன்னா எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குதா அர்த்தம், 1. ஸோ நம்ம இது மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன்லேருந்து போகணும். இது மாதிரி வரும்போது என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன்லேருந்து போங்க. ஸோ அப்போ மறுபடியும் டைப் 7க்கு என்ன பண்ணணும், க்யூபு பண்ணி ப்ளஸ் 3 டைம்ஸ் அதான பண்ணணும். ஸோ க்யூப் பண்ணி என்ன பண்ணியிருப்போம், ப்ளஸ் 3 டைம்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷனை க்யூபு பண்ணணும், அந்த ஆப்ஷனோட 3 டைம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எந்த ஆன்சர் வரணும், இந்த ஆன்சர் வரணும். சரியா. ஸோ அப்போ இங்கே கவனிங்க, அப்போ 2ஓட க்யூப் என்னப்பா, 8 ப்ளஸ் க்யூபு ப்ளஸ் 3 டைம்ஸ். அப்போ 2ஓட 3 டைம்ஸ் என்ன வரும், 6. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 14. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 36. அப்போ இது என்னது, வராது. நெக்ஸ்ட்டு கவனிங்க, அப்போ 3யா, 3ஓட க்யூப் என்ன வரும், 27. 3ல் 3 டைம்ஸ் என்ன வரும், 9. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்னப்பா வருது, 36. அப்போ இங்கேயும் 36, இங்கேயும் 36. அப்போ நம்ம ஆன்சர் என்ன, பி. சரியா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், அதே தானே, இங்கே 2 இருக்கா. அப்போ 2ஓட 3 டைம்ஸ் என்னப்பா, 6. அப்போ 3 டைம்ஸ் கொடுத்துட்டு எகைன் என்ன கேட்குறாங்க, 1 டைம்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆப்ஷனில் போக சொன்னோமா, என்ன பண்ணணும், க்யூப். அப்போ 4ஐ க்யூப் பண்ண என்ன வரும், 64. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதோட 3 டைம்ஸ். அப்போ 4ஓட 3 டைம்ஸ் என்னப்பா, 12. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண என்ன வருது, 76. இங்கேயும் 76, இங்கேயும் 76. அப்போ நீங்கள் மற்ற ஆப்ஷன் என்ன பண்ண தேவையில்ல, செக் பண்ண அவசியம் இல்லை. அப்போ நம்ம ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. சரி, இதில் லாஸ்ட் கொஷின் பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை, எனக்கு அர்த்தம் 1 தானே. சரியா. அப்போ இங்கே 1 டைம் கொடுத்து என்ன கேட்குறாங்க, 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் சொல்லணும், ஆப்ஷனா 3ஐ க்யூப் பண்ண என்ன வரும், 27.
3யோட 3 டைம்ஸ் என்ன 9. அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 36. ஆனால் இங்கே என்ன இருக்குது 140. அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு 4 க்யூப் பண்ணால் என்ன வரும் 64. 4ஓட 3 டைம்ஸ் என்னப்பா வரும் 12. அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 76. ஆனால் இங்கே என்ன இருக்குது 140. அப்போ இதுவும் கிடையாது. 2 க்யூப் பண்ணால் என்ன வரும் 8. 2ஓட 3 டைம்ஸ் என்ன 6. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 14. அப்போ இதுவும் வராது. இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணக்கூடாது, இதை செக் பண்ண அவசியமே இல்லை, டேரெக்டாக போட்டுடலாம். இன்னும் மொத்தமே 4 ஆப்ஷன் தானே, அப்போ 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆன்சர் எதுவாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுவாக மட்டும்தான் இருக்கணும். சரியா? இல்லைனா கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், 5ஓட க்யூப் என்ன 125. 5ஓட 3 டைம்ஸ் என்னப்பா வரும் 15. ரெண்டுத்தையும் என்ன பண்ணும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் பண்ணால் என்ன வருது 140. இங்கேயும் 140, இங்கேயும் 140. அப்போ நம்ம ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் இதுக்கு முன்னாடி நாங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.